புத்தர்கிட்ட அறிவுரை கேட்கறதுக்காக ஒரு நாட்டோட ராஜா புத்தரோட பக்கத்துல போய் உட்கார்றாரு. அந்த சமயம் புத்தரை பார்க்கறதுக்காக ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வராரு. புத்தர் அவர்கிட்ட இப்ப உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தாத்தா புத்தர்கிட்ட தலை வணங்குறாரு. இப்ப எனக்கு 4 வயசு ஆகுது. இதை கேட்ட அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தாத்தாவை பார்த்தா 80 வயசு உள்ள ஆள் மாதிரி இருக்கு, ஆனா புத்தர்கிட்ட 4 வயசுன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம காதுல தான் ஒழுங்கா விழுகலையோ? உடனே அந்த ராஜா அந்த தாத்தா கிட்ட, பெரியவரே உங்க வயசு என்னன்னு சொன்னீங்க? அந்த பெரியவர் ராஜா கிட்ட, எனக்கு இப்ப 4 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ராஜாவை கவனிச்ச புத்தர் அந்த ராஜா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நாங்க வயசை நீங்க தீர்மானிக்கிற மாதிரி தீர்மானிக்க மாட்டோம். இந்த முதியவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சன்னியாசத்தை தொடர்ந்தாரு. இவர் இந்த 4 வருஷமா தான் மன நிம்மதியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைய கணக்குல சேர்க்கல. இதை வச்சுதான் நாங்க வயசை தீர்மானிக்கிறோம். நீங்க மன நிம்மதியோட வாழ்ந்த வருடங்கள் தான் நீங்க உண்மையாவே வாழ்ந்த வருடம். முடிஞ்ச வரைக்கும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காம மன நிம்மதியோட வாழுங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.